தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சிந்துவம்பட்டியில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தரையில் அமர்ந்து கரிமூட்ட தொழிலாளர்களோடு கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். அப்போது கரிமூட்டம் போடுவது எப்படி, எவ்வளவு கூலி கிடைக்கிறது என்பது குறித்து கேட்டறிந்த ராதிகாவை செல்போனில் படம் பிடித்தும் அவருடன் செல்ஃபி எடுத்தும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் வேட்பாளரும் வழக்கறிஞருமான ஆர் சுதாவிற்கு கட்சியினர் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் கூட்டணி கட்சி எம்பி எம்எல்ஏக்கள் வேட்பாளர் சுதாவுக்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தனர். தலைவர்களே நேரடியாக சென்று மக்களை சந்திப்பதற்காகவே ரோட் ஷோ நடத்தப்படுவதாக மதுரை பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்டவரின் வாரிசுக்கும் ஜெயலலிதாவின் கையெழுத்தை மோசடி என கூறி வழக்கு தொடர்ந்தவருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இதுதான் இபிஎஸ்ஸின் அதிமுக விசுவாசம் என்று விமர்சித்தார். எய்ம்ஸ் குறித்து பேசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் பெரியாறு அணையில் 152 அடிக்கு நீர் தேக்குவது குறித்து ஏன் பேசுவதில்லை என்று கேள்வி எழுப்பினர். ஆனால் அப்படி ஜெயலலிதாவுடைய கையிலே போர்ஜரி சொன்னவர், ஏடிஎம்கே ஃப்ராட்னு சொன்னவர், ஏடிஎம்கே தேர்தல் வெற்றியை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி அதை நல்லிஃபை பண்ணவர், ஏடிஎம்கே வெற்றியை வந்து கேன்சல் பண்ண வச்சவர் இன்னைக்கு அதிமுக வேட்பாளர் இருக்கீங்க. அப்போ இது யார் செய்யற துரோகம்? ஜெயலலிதா அம்மாவுக்கு எடப்பாடி செய்யற துரோகமா, இல்லை மக்களுக்கு அதிமுக செய்யற துரோகமா? சிவகங்கை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட காளையார்கோவில் ஒன்றியத்தில் பிரச்சாரம் செய்த அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் பெண்களுக்கு மோர் ஊற்றி கொடுத்து வாக்கு சேகரித்தார். ரமலான் பண்டிகையை ஒட்டி இனிப்புகள் வழங்கிய இஸ்லாமிய சிறுமிகளுக்கு அவர் இனிப்பு ஊட்டிவிட்டு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் வேட்பாளரை போன்று முகமூடி அணிந்த கட்சியினர் சேவியர் தாஸுடன் சென்று வாக்கு சேகரித்தனர். கரூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக வேட்பாளர் தங்கவேலு இளைஞர்களோடு சேர்ந்து நடனமாடி வாக்கு சேகரித்தார். மருங்காபுரி ஒன்றியம் டி இடையம்பட்டி பகுதியில் ஆரத்தி எடுத்த குழந்தைகளுக்கு அவர் நெற்றியில் பொட்டு வைத்து கலகலப்பூட்டினார். பின்னர் இளைஞர்களோடு சேர்ந்து நடனமாடி இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.